இலங்கை மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் அவர் கேட்குறாரு. ஏறாவூர் அக்பர், தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய ஆதாரபூர்வமான துவா என்று பல மாதிரியான துவாக்கள் ஓதுகிறார்களே, அது பற்றி விளக்கவும் கேட்குறார். அது தக்பீர் கட்டுறோம்ல, தக்பீர் கட்டினவுடனே அல்ஹம்து ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு துவா ஓதுறோம். அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுவோம். தக்பீர் கட்டினவுடனே ஃபாத்திஹா சூரா ஓத மாட்டோம்ல, அதுக்கு முன்னாடி ஒரு துவா ஓதிட்டு அப்புறம் அல்ஹம்து சூரா ஓதுறோம். அந்த துவா பல மாதிரி சொல்கிறாங்களே, எந்த துவா ஓதலாம் கேட்குறாரு. எத்தனை வகையான துவாவுக்கு ஆதாரம் இருக்குது, அத்தனையும் ஓதிக்கிடலாம். இன்னதான் ஓதணும்னு கணக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்து இருந்தால் அது என்னென்ன மாதிரிலாம் ஓதினார்கள் வருகிறதோ அதில் நீங்கள் விரும்பிய ஒன்றை, வசதியான ஒன்றை தேர்வு செய்து என்ன செய்யலாம், அல்லது மாற்றி மாற்றி ஒரு நாளைக்கு இது ஒரு நாளைக்கு அது கூட ஓதிக்கொள்ளலாம். இப்போ புகாரியில் 744வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாயிது பைனி வ பைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் அப்படின்னு சொல்லி, அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்க சௌபுல் அபியல் மின தனசி அல்லாஹும்ம ஹுஸில் ஹதாயாய பில் மாய் வ சல்ஜி வல் பரத்னு ஒரு துவா. இதை போய் நீங்கள் மனப்பாடம் பண்ணினாட்டி புகாரி நம்பர் சொல்லிட்டேன் 74744, அதில் போய் இந்த துவாவை என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, இது ஓதலாம். அதே மாதிரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தயாரான உடனே வஜ்ஜஹுத் வஜ்ஹி அல்லதி ஃபதர சமாவாத்தி உல்லர்ல ஹனீஃபன் மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம அன்தல் மலிகு லா இலாஹ இல்லா அன்த ரப்பி வ அன அபுதுக லலம்து நஃப்ஸி வ அத்தரஃப்து பி தம்பி ஃபக்ஃபிர் லி துனூபி ஜமீஆ இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாகி லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஹா லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஹா இல்லா அன்த லப்பைக் வ ஸஅதைக் வல் கைரு குல்லுஹு ஃபி யதைக் வஷ்ஷர்ரு லைஸ இலைக் அப்போ அனபிக்க வ இலைக்க தபாரக்த வ தஆலைத அஸ்தஃபிருக வ அத்தூபு இலைக். இவ்வளோ பெரிய துவா ஓதிருக்கிறாங்க. இது மனப்பாடம் பண்ண ஏற்கனவே மனப்பாடம் பண்ணிக்கிறேன். முஸ்லீமில் இது இருக்கிறது. அப்போ இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள்னு வருது முஸ்லீமில். இதையும் ஓதிக்கொள்ளலாம். இப்படி இதெல்லாம் வருது, அது ஓதிக்கலாம். அது போக இப்போ இந்த ஹனபி மதுஹபுக்காரங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு துவா ஓதுவாங்க. ஹனபி மதுஹபில் சின்னதாக சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, இதுதான் ஹனபி மதுஹபில் ஓதுவாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலத்தில் இதுக்கு ஆதாரம் இல்லை, ரசூலுல்லாஹ் ஓதுனதாக ஆதாரம் இல்லை என்றெல்லாம் நம்முடைய ஜமாத்தில் இருக்கும்போது உள்ள வெளியிட்ட நூல்கள் எல்லாம் கூட அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் ஓதுனதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, உமர் தான் ஓதியிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வோட சம்மந்தப்பட்டு வரல என்று சொல்லியெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ம தேடி பார்க்கும் பொழுது இந்த துவாவுக்கும் ஆதாரம் இருக்குது. இந்த துவாவை என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு ஆதாரம் இருக்குது. அந்த ஹதீஸில் சில விமர்சனங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது விமர்சனம்லாம் ஏற்றுக்கிற விமர்சனம் இல்லை. ஒரு சின்ன உண்மை அப்படி பார்த்தா புகாரில் நிறைய ஹதீஸ் ஓடி போயிடும். அந்த மாதிரி விமர்சனங்கள் தான் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நசை என்கிற நூலில் நிறைய நூல்கள் இது இருக்கிறது. நசை நூலில் காண இதஃப்ததஹ ஸலாத்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துவக்கும் பொழுது கால சொல்வார்கள், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக. இது ஹனஃபிகள் வழக்கமாக ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இது இதில் என்னன்னு கேட்டால், இதில் ஒரு அறிவிப்பாளரில், அதாவது அபூ சயீதுல் குத்ரி அறிவிக்கிறார், சஹாபி, அவர் நல்ல ஆள் தான், பிரச்சனை இல்லை. அபுல் முத்தவக்கில்னு அறிவிக்கிறார், அவர்கிட்ட இருந்து, அவர் நல்ல ஆள் தான். அலி இப்னு அலின்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர்னு சொல்லுவாங்க, அதை தனியாக வச்சுக்கிறோம், அது பின்னாடி பார்ப்போம். அப்புறம் அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறவர் ஜாஃபர் இப்னு சுலைமான், அவர் நல்ல அறிவிப்பாளர் தான். அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிற அப்துல் ரஸாக், அவர் நல்ல ஆள் தான். அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறவர் உபைதுல்லா பின் ஃபலாலா இப்னு இப்ராஹிம் அறிவிக்கிறார், அவர் நல்ல ஆள் தான். அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறவர் நசை இமாம், நூல் ஆசிரியர், அதில் பதிவு செஞ்சுருக்கிறார். இதில் எல்லாருமே விமர்சனத்துக்கு இல்லாத ஆட்களாக இருந்தாலும் அலி இப்னு அலிங்கிறவர் என்ன செய்கிறது, இவர் கொஞ்சம் பிரச்சனைக்கு உரியவர் என்று சொல்லி இந்த ஹதீஸை பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவரை பற்றி நம்ம விமர்சனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை அஹ்மது இப்னு ஹம்பல் இவரை பற்றி சொல்கிறாங்க, லம் யகுன் பிஹி பாசுன், இவரிடத்தில் அதாவது இன்னும் ஆத்தன்டிக்கான ஆள் அப்படிங்கிற வாசகத்தை கொண்டு இல்லை, இவர் கிடைக்கல. அதே நேரத்தில் எப்படி வருதுன்னா, லம் யகுன் பிஹி பாசுன், இவரிடத்தில் குறை கிடையாது,
ஏற்றுக்கலாம், ஏற்றுக்கிறதுக்கு ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட சொல்லும் பொழுது இவர் எப்படி இவருடைய ஹதீஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஃபகால சாலிஹுன், அது நல்ல தகுதியான ஹதீஸ் தான், இவர் அறிவித்தார்னா தகுதியான ஹதீஸ் தான். இவர் வந்து அதோடு சேர்த்து சொல்கிறாங்க, அதுக்கான யஸ்பஹு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் ரசூல்லாவுக்கு அச்சு அசல ரசூல்லா மாதிரி இருப்பானா யார், இவர் அலி இப்னு அலி என்பவர் வந்து அலி ரலியல்லாஹுடைய பேரனாக இருக்கிறதுனால இவர் அப்படியே அச்சு அசலாக யார் மாதிரி இருப்பார், ரசூல்லா மாதிரி இருப்பார்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது காண யுகாலாமா அப்படி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்று அஹ்மது பின் ஹம்பல் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அது கூட தகவலுக்கு உள்ளது. அதே மாதிரி வந்து யஹ்யா இப்னு மயின் அவர்களும் அபூ ஜுராவும் சிக்கத்துன், இவர் வந்து நல்ல உறுதியான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கான ரஜுலன் ஆபிதர், ரொம்ப வணக்கசாலியாக இருந்தார், வணக்க வழிபாட்டிலையும் ஒரு இதாக இருந்திருக்கிறார். மாரா எக்கூனுலகு இஸ்ரூன ஹதீசன், இவர் 20 ஹதீஸ் அளவுக்கு தான் இவர் அறிவிச்சிருக்கிறார். ரொம்ப நூற்றுக்கணக்கிலலாம் ஹதீஸ் அறிவிக்கலை, ஒரு 20 ஹதீஸ் அளவுக்கு தான் அறிவித்திருக்கிறாரு. அப்படின்னோடனே அப்போ கேட்கப்படுது சிக்கத்துன் ஹுவ, இவர் நம்பிக்கையான ஆள் தானா, யார் முகமது அப்துல்லா இப்னு அம்மாருங்கிறவர் சொல்கிறார், இவர் நம்பிக்கையான ஆள் தானான்னு கேட்கும் பொழுது கால நாம் நம்பிக்கையான ஆள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரை பற்றி விமர்சனம் அப்படி தான் வருது. அதே மாதிரி வந்து இப்னு அபி ஹாத்தம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வாப்பாட்ட அபு ஹாத்தம்கிட்ட கேட்குறார், அவருடைய ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறீங்க, லைஸ பி ஹதீஸி பாசுன், அவரோட ஹதீஸில் ஒன்றும் குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. மறுபடி கேட்கப்படுது யுஹ்தஜ் பி ஹதீஸிஹி, இதுதான் அவரை பற்றி உள்ள ஒரு குறை, அவருடைய ஹதீஸை ஆதாரமாக கொள்ளலாமான்னு கேட்கும் பொழுது லா, ஆதாரமாக கொள்ளக்கூடாது. 2 பதில் சொல்கிறார். அவர் ஹதீஸ் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆதண்டிக்காக எடுத்துக்கொள்ள இயலாதுன்னு ஒரு சின்ன விமர்சனம். இதுதான் சின்ன விமர்சனம் சொன்னது. இந்த ஒரு விஷயம் நம்ம 3 பேர் நல்லவங்க எல்லாம் வந்து சிறப்பாக சொல்லியிருக்கும் பொழுது அபூ ஹாத்தம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பிறகு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சும்மா கால ஹத்தஸ வக்கீவும் அன்ஹு, வக்கீங்கிறது ஒரு பெரிய மேதை, அவரை இவர் அறிவித்திருக்கிறாரு, நான் தான் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வக்கீ மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க இவர்கிட்ட அறிவித்திருக்கிறாங்க, என்ன ஒரு காண சிக்கத்தன நம்பகமானவராக இருந்தார்னு சொல்லியிருக்கிறாங்க. வக்கீ என்பவர் வந்து இவர் வழியை அறிவித்து விட்டு காண சிக்கத்தன், அவர் நல்ல ஆளாக தான் இருந்தார் அப்படின்னு. அப்புறம் நல்ல அழகாக ஓதுவார், கிராத் அதெல்லாம் வேண்டியதில்லை, அது ஒரு சிறப்பில் உள்ளது. அப்புறம் அதே மாதிரி வந்து அபூ தாவூது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல யுஸ்னி அல அலி இப்னு அலி, அலி இப்னு அலி ரிஃபாயிங்கிறாங்களா, அவர் தான் ரிஃபாய் நாயகம், அலி இப்னு அலியை வந்து நல்லா புகழ்ந்து சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி நசை சொல்கிறாரு லாபசபிஹி, இவர் மேலே தப்புலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அதே மாதிரி யஹ்யா இப்னு ஸயீத் சொல்கிறாரு கான இரல் கதிர, இவர் கொஞ்சம் விதியை மறுக்கிற ஒரு ஆளாக இருந்தார், நம்பிக்கை சார்ந்ததில் எல்லாம் தகுதீர் இல்லை, நம்ம உழைப்பு தான் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தாங்கல்ல அந்த கதிரியாக்கண்டு, அந்த கதிரியாங்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கதிம அலைனா ஷோபா தான் ஹதீஸ்களுக்கு அத்தாரிட்டி ஃபஸ்ட்டு நிலையில் உள்ளவர். அவர் சொல்லுகிறாரு, இதுஹபு பினா இலா செய்யிதினா ஒபுனி செய்யிதினா அலி இப்னு அலி, இந்த அலி இப்னு அலி நம்ம தலைவர் அலி இப்னு அலி இடத்துல நம்மளை கூட்டிகிட்டு போங்க என்று ஷோபா வந்து நினைஞ்சிருக்கிறாரு, பாராட்டி இருக்கிறார். அதே மாதிரி வந்து முஸ்லீமை தவிர எல்லாருமே இவர்கிட்ட ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. புகாரி வந்து அதபுல் முஃபரதுங்கிற நூலில் இவருடைய ஹதீஸை பதிவு செஞ்சு இவ்வளவு தூரம் கிடைக்குது. அது என்னன்னு கேட்டால், இவரை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமாண்டா வேணான்னு சொல்லிட்டார்ல அபூ ஹாத்தம், அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு மைனஸான ஒரு விமர்சனமாக இருக்குது. அதனால் வந்து உமர் இல்லான அந்த நம்ம எப்படியே சொல்லியிருக்கிறோம், எப்படி சொல்லியிருக்கோம்னு கேட்டால், அந்த நூலில் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதுகிற நூலில் வந்து இது வந்து ரசூலுல்லாஹ் இதை அந்த தொழுகைன்னு புக்கு போட்டிருக்காங்கல்ல, அதில் கூட நீங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதியதாக எந்த செய்தியும் கிடைக்கவில்லைன்னு எழுதியிருக்குது. அது ஏனோ எந்த கவனக்குறையினாலே நம்மளும் கவனிக்காமல் விட்டுருக்கோம், அப்படி இருந்துகிட்டே இருக்குது அந்த புஸ்தகம் நீண்ட காலமாக. நீங்கள் கேள்வின்னு கேட்கும்பொழுது தான் என்ன செய்ய வேண்டும், உடனே போய் தேடி கேள்வின்னா நம்ம ஏற்கனவே என்ன இருக்குது அதை மட்டும் போட மாட்டோம். நீங்கள் கேள்வின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் புதுசாக அவருக்கு என்ன செய்வோம், அதை நம்ம ஆய்வு செய்வோம், சிலது அப்படி வரும், சிலது மாறும், சிலது கூடுதலாக சேர்க்கப்படும், அப்படி தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கான். அதனால இந்த ஹதீஸ் வந்து இவர் வந்து நல்ல ஒரு ஆள் தான், நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் பெரிய ஆத்தண்டிக்கு இவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட விமர்சனம்லாம் இல்லை, நல்லவர் ஏற்றுக்கலாம். இப்போ வணக்கசாலியாக இருந்தார்,
அவரோட 2 விமர்சனம் தான். விதியை மறுக்கிறவர்னால நீங்கள் ஹதீஸை எடுத்துக்கிற கூடாதுன்னா அது மாதிரியான அறிவிப்பாளர்கள் புகாரி முஸ்லிம் நிறைய இருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஹதீஸ் கலையில் வந்து அவருடைய கொள்கை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. பொய் சொல்ல மாட்டாரா, உண்மையாக இருப்பாரா, ஒருத்தர் நம்பிக்கை ஒரு மாதிரியாக இருக்கும். அவர் கொள்கை சார்ந்து அறிவித்தார்னா அதில் மட்டும் பரிசீலனை பண்ணுவாங்க. விதியை மறுக்கிற ஒரு ஆளாக இருந்தாரே, ஆனால் விதியை மறுக்கிற ஹதீஸாக அறிவிக்கிறான்னு வைங்க, அதில் தனியாக டவுட். அவர் ஒரு கொள்கையில் இருக்கிறாரு, அதுக்கு ஏற்றவாறு ஹதீஸாக இருக்குமே, ஆனால் அதை தள்ளிடுவாங்க, பெண்டிங்கில் வச்சுருவாங்க, வேற ஆள் அறிவிக்கான்னு பார்ப்பாங்க. இப்படி தான் இருக்கே தவிர சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக என்றும் நீங்கள் என்ன செய்யலாம், ஓதி கொள்ளலாம். இவ்வளோ நாளை சொல்லாத அப்படி சொன்னால் வெக்கமெல்லாம் கிடையாது. உள்ளது என்ன வருதோ போட்டு சொல்கிறது நம்ம கடமை.